ஓம் சாந்தி 20-5-2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வந்துள்ளீர்கள். யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களே ஞானத்தில் முன்னேறி செல்வார்கள். கேள்வி: கலியுக ராஜ்யத்தில் எந்த 2 விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது? அது சத்தியுகத்தின் ராஜ்யத்தில் இருக்காது. பதில்: கலியுக ராஜ்யத்தில் மந்திரி மற்றும் குருவின் அவசியம் இருக்கிறது. சத்தியுகத்தில் இவை 2ம் இருக்காது. அங்கே யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சத்தியுக ராஜ்யமானது சங்கமயுகத்தில் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி உருவாகிறது. 21 தலைமுறை வரை செல்லும் அளவிற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. மேலும் அனைவரும் சத்கதியில் இருப்பதால் குருவினுடைய அவசியமும் இல்லை. சத்தியுகத்தில் மந்திரி மற்றும் குருவோட அவசியம் தேவையில்லை. ஏன்னா அங்கே ஆலோசனை சொல்ல வேண்டிய மந்திரிக்கு அவசியம் கிடையாது. அங்கே எல்லாருடைய புத்தியும் திவ்யமாக இருக்கிறதுனால யாரும் யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் சத்கதிக்காக குருவை தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. அங்கே எல்லாருமே ஆல்ரெடி சத்கதியில் தான் இருப்பாங்க. ஏன்னா இது பரமாத்மாவினுடைய ஸ்ரீமத் படி உருவாகக்கூடிய ராஜ்யம். ஆகையினால அங்கே இந்த 2 விஷயம் இருக்காது. மந்திரி மற்றும் சத்குருவுக்கான அவசியம் இருக்காது அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியினுடைய பொருள் என்ன? சுய தர்மத்தில் அமருங்கள் அல்லது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமைதியில் அமருங்கள். இதற்கு தான் சுய தர்மத்தில் இருப்பது என்று பெயர். அதாவது ஓம் சாந்தி அப்படின்னா தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருப்பது அப்படின்னு அர்த்தம்ன்றார். பகவான் வாக்கு: சுய தர்மத்தில் அமர்ந்திருங்கள். உங்களுடைய தந்தை உங்களை படிக்க வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படிப்பு படிக்க வைக்கின்றார். ஏனென்றால் பாபா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆக இந்த படிப்பினால் தான் சுகமும் கிடைக்கிறது. பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என இப்போது பாபா தெளிவாக கூறுகின்றார். எல்லையற்ற தந்தை உங்களை வைரம் போல மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். வைரம் போல தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள். அவர்கள் அதுபோல எப்படி மாறினார்கள்? எப்போது மாறுகிறார்கள்? இவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக எப்படி மாறுகிறார்கள்? இதை தந்தையை தவிர வேறு யாரும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுபோல் வைரமாக மாற்றவும் யாராலையும் முடியாது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். மீண்டும் நீங்கள் தான் தேவதைகளாக மாற வேண்டும். அந்த தேவதைகள் தான் வைரம் போல் இருக்காங்க. அப்போ அவங்கள யார் மாத்துறா? சிவபாபா தான் மாத்துறாரு. இப்போ பிராமணர்களுக்கு தான் குடுமி இருக்கிறது. நீங்கள் தான் சூத்திரனிலிருந்து பிராமணர் ஆகிறீர்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வழி வம்சமாகும். வயிற்று வழி வம்சம் நீங்கள் கிடையாது. ஆனால் கலியுகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே வயிற்று வழி வம்சம்தான். சாது, சந்நியாசி, ரிஷி, முனி போன்ற அனைவருமே துவாபர யுகத்திலிருந்து வயிற்று வழி வம்சத்தினராக வராங்க. இப்பொழுது பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் மட்டும்தான் வாய் வழி வம்சத்தினராக மாறுகிறீர்கள். வேறு யாருமே வாய் வழி வம்சம்னு சொல்லிக்க முடியாது. மீதி எல்லாருமே துவாபர யுகத்திலேருந்து வரக்கூடிய எல்லாருமே வயிற்று வழி வம்சாவழியாக தான் ஆகிறாங்க. அப்போ வாய் வழி வம்சத்தினர் பிரம்மா குமார் குமாரிகள் மட்டும்தான். இது உங்களுடைய மிக உயர்ந்த குலமாகும். இது தேவதைகளை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஏனென்றால் உங்களை படிக்க வைக்கக்கூடியவர், மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றக்கூடியவர் சுயம் பகவான் தந்தையே வந்திருக்கார். குழந்தைகளுக்கும் புரிய வைக்கின்றார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வருவது கிடையாது. இங்கே ஞான மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வராங்க. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வருகிறீர்கள். இப்போது பக்தியின் பலனை யார் அடைவார்கள்? எல்லோரையும் விட அதிகமாக யார் பக்தி செய்திருப்பாங்களோ அவங்க தான் அடைவாங்க. கல்லிலிருந்து தங்க புத்தியாக இந்த நேரம் அவங்க மாறுறாங்க.
இப்போது நீங்கள் கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு, அதாவது நிர்விகாரி, அதாவது பாபா சொல்கிறாரு, விகாரியிலிருந்து நிர்விகாரியாக புருஷோத்தமர்களாக இப்போ தான் நீங்கள் மாறுறீங்க. லக்ஷ்மி நாராயணர் போன்று மாறுவதற்கு இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க. இவர்கள் பகவான் பகவதி என்றால் நிச்சயமாக இவர்களை பகவான் தான் படிக்க வச்சிருப்பார். பகவான் வாக்கு. ஆனால் பகவான் வந்து யாரை சொல்கிறோம்? பகவான் என்றால் ஒரே ஒருவர் தான். பகவான் அப்படின்னா 100 பேரோ 1000 பேரோ இருக்க முடியாது இல்லையா? ஆனால் கல்லிலும் மண்ணிலும் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பகவான்னா கல் மண்ணில் இருக்கக்கூடியவர் கிடையாது. தந்தையை அறியாத காரணத்தினால தான் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் பாரதம் கூட இந்த அளவுக்கு ஏழ்மைய நிலையை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்றார். இதே பாரதத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இவர்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த ராஜ்யத்துக்கும் அதிபதியாக இருந்தாங்க. இங்கு நீங்கள் வந்திருக்கிறது கூட ராஜ்யத்தின் அதிகாரி, அதாவது ராஜ்யத்திற்கே அதிபதி ஆவதற்காக தான் இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க. மனிதரிலிருந்து தேவதை ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் மனித சிருஷ்டி என்ற மரத்தின் வேர் முழுமையாக எரிந்துவிட்டது. மற்ற எல்லாமே நிற்கிது. ஆனால் அடிமரம் வந்து முழுமையாக இங்கே இற்று போயிடுச்சு அப்படின்றார். அவர்கள் அனைவரின் ஆயுளும் முடிவடைய போகுது. இந்த மனித சிருஷ்டி என்பது பலவித மதங்கள் நிறைந்த மரம். விதவிதமான பெயர், ரூபம், தேசம், காலம் என பல வகைகள் இதில் இருக்குது அப்படின்றார். இதை வந்து வெரைட்டி மரம் அப்படி கூட சொல்லலான்றார். அதுவும் இது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. கல்பமாக இந்த மரம் இற்று போய் தமோ பிரதானமாக ஆகும்போது தான் நான் வரேன் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே பதீத்த பாவனரே வாருங்கள்னு அழைக்கிறாங்க. பதீத்த பாவனன் என்று கூறும்போது நிராகார தந்தையின் நினைவு தான் வருகிறது. ஒருபொழுதும் சாக்காரத்தினுடைய நினைவு வராது. பதீத்த பாவனர் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல், அது யாருக்கு பொருந்தோம்னா அது சிவபாபாவுக்கு தான் பொருந்தும். அவர் ஒருவர் தான் பதீத்த பாவனர், சத்கதி கொடுக்கக்கூடியவர். சத்தியுகமாக இருந்த பொழுது நீங்கள் சத்கதியில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க. மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இது எல்லாமே பாருங்கள், பாபா சொல்கிறாரு நாடகத்தில் இதெல்லாமே பதிவு. நாடகத்தில் இந்த பக்தி மார்க்கம் கூட உருவாக்கப்பட்டிருக்கு. பாபா இந்த பக்தி மார்க்கத்தை ஏன் உருவாக்கினார் என யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அனாதியான நாடகம். நான் உங்களுக்கு இந்த நாடகத்தின் ரகசியத்தை தெளிவாக புரிய வச்சுட்டேன் அப்படின்றார். நான் தான் இதை உருவாக்கினேன் அப்படின்னா எப்போது உருவாக்கினேன் அப்படின்னு கேட்பாங்க. இது எப்போ முத ஆரம்பமாச்சு கேட்பாங்க. அதனால் இது எப்போ முடிவடைஞ்சதுன்னும் கேட்பாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு இது அனாதியானது. இதுக்கு வந்து ஆரம்பம் முடிவு கிடையாது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற ஆலோசனை ஸ்ரீமத் அழியாததாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது எவ்வளவு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்கள். வெளி உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பைசா செலவு செய்து ஆலோசனை வழங்குவதற்காக அமைச்சரெல்லாம் ஆகிறாங்க. இவர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள், நிறைய சாப்பிடுகின்றனர் என அரசாங்கமே சொல்லுது. ஏன்னா இதுதான் கலியுகம். அங்கே இது போலலாம் நடக்காது. மந்திரி போன்றவர்களின் அவசியம் அங்கே கிடையாது. இந்த வழி 21 ஜென்மங்களுக்கு உங்களுக்கு தொடர்கிறது. உங்களுக்கு சத்கதியும் கிடைக்கிறது. அங்கே குருவுக்கான அவசியமே தேவையில்லை. சத்தியுகத்தில் குருவும் கிடையாது, மந்திரியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு அழியாத 21 தலைமுறைக்காக 21 வயோதிக பருவத்திற்காக ஸ்ரீமத் கிடைக்குது. அங்கே நீங்கள் உங்களுக்கு வயதாயிடுச்சுன்னா பிறகு சரீரத்தை விட்டுட்டிங்கன்னா குழந்தை ஆயிடுவாங்க. பாம்பு எப்படி சட்டை தோலை உரிக்குதோ அது போல் அங்கே ஒரு உடலை விட்டு சுலபமாக இன்னொரு உடலுக்கு போவாங்க அப்படின்றார். உடலை ஆத்மா வந்து சுலபமாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, இனிமையில் இனிமையான குழந்தைகளே நீங்கள் பிராமணர்கள் பிராமணிகள் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அனைவரின் அழுக்கான துணிகள் துவைக்க என கிரந்தத்தில் கூட பாடப்பட்டிருக்குதான். அழுக்கு நிறைந்த துணிகளை போன்ற ஆத்மாக்களாகி எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று பகவானை அழைக்கிறாங்க. இதில் அழுக்கு துணின்னு எதை குறிப்பிடப்படுதுன்னா ஆத்மாவை தான் குறிப்பிடப்படுது. ஏன்னா ஆத்மா தான் இப்போ அழுக்காக இருக்குது. ஆத்மாக்களாகி எங்கள் அனைவரின் தந்தையே வந்து எங்களுடைய அழுக்கான துணியை தூய்மையாக்குங்க அப்படின்னு அழைக்கிறாங்களாம்.
இதில் சரீரத்தை தூய்மையாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆத்மாவை தான் தூய்மையாக்கணும். ஏன்னா இப்போ ஆத்மா தான் பதீத்தமாயிடுச்சு. பதீத்த ஆத்மாக்களை பாபா தான் பாவனமாக்குறாரு. அதனால் பாபா சொல்கிறாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் இங்கே வர வேண்டி இருக்கிறது. நான் தான் ஞானக்கடல், தூய்மையின் கடல். நீங்கள் எல்லையற்ற அப்பாவிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைவதற்காக இங்கே வந்திருக்கீங்க. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து கூட உங்களுக்கு எல்லைக்குட்பட்ட சொத்து கிடைக்குது. ஆனால் இங்கே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றார். இந்த 5 விகாரங்கள் என்ற ராவணன் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்றத பாபா புரிய வைக்கிறார். இந்த ராவணன் என்ற எதிரி முதலிடை கடை துக்கம் கொடுக்கக்கூடியது. அதனால் பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த பிறவியில் நீங்கள் பிராமணராக மாறி காமத்தை வெற்றி அடைந்தால் உலகத்தையே நீங்கள் வென்றவராக ஆயிடலாம். நீங்கள் தேவதை ஆவதற்காக தூய்மையை தாரணை செய்கிறீர்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இங்கே வந்திருக்கீங்க. இதுதான் புருஷோத்தம சங்கம யுகம். இதில் தான் நீங்கள் இப்போ முயற்சி செய்யணும், முயற்சி செய்து தூய்மையாகணும் அப்படின்றார். போன கல்பத்தில் யார் தூய்மையானாங்களோ, சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தார்களோ அவங்க நிச்சயமாக மாறிடுவாங்க. நேரம் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக முயற்சி செய்வாங்க. பாபாவும் நிறைய யுக்திகளை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கார். இங்கே நீங்கள் யாரிடம் வந்திருக்கிறீர்கள்? நிராகார தந்தையிடம் வந்திருக்கீங்க. அவர் இந்த கடைசி பிறவியில் இருக்கக்கூடிய உடலை லோனாக எடுத்து வந்திருக்கிறாரு. இவர் பல பிறவியின் கடைசி பிறவியில் இருக்கார். அவர் உடலில் தான் நான் வரேன் அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, எல்லோரையும் விட அதிகமான பழைய உடல் இந்த பிரம்மாவினுடையது தான். அவருடைய உடலில் தான் நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன், தூய்மையாவதற்கு வழி சொல்லித்தரேன் அப்படின்றார். நான் பழைய ராவணனின் அசுர உலகில் யாருக்கு தன்னுடைய பிறவி பற்றி தெரியாதோ அவருடைய உடலில் தான் நான் வரேன். இதை நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். தந்தையை தவிர வேறு யாரையுமே சத்கதியின் வள்ளல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாரையும் ஸ்ரீ என்றோ ஸ்ரீ என்றோ சொல்ல முடியாது. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமான தேவதைகள். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணர் என்று அவர்களை கூறுகிறார்கள். அவர்களை யார் மாற்றியிருப்பாங்க? ஸ்ரீ என்று சிவபாபாவை தான் சொல்ல வேண்டும். அந்த சிவத்தந்தை தான் அவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றிருக்காரு. தந்தை தவறுகளை தெளிவாக எடுத்து புரிய வைக்கிறார். நீங்கள் இத்தனை குருக்களிடம் சென்றீர்கள், இருந்தாலும் இவ்வாறு அப்படியே தான் இருக்கிறீங்க. நீங்கள் மீண்டும் அதே குருவிடம் செல்வீர்கள். இதுதான் காலசக்கரம். இதில் மீண்டும் கல்பமாக என்ன நடந்ததோ அதுவே தான் நடக்கும் அப்படின்றார். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது சுகமாக இருந்தீங்க. தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே அங்கே இருந்தது. அங்கே சண்டை போன்றவற்றிற்கான அவசியம் கிடையாது. மற்றவங்க எல்லாருமே சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. சத்தியுகத்தில் லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். லட்சக்கணக்கான வருடங்கள் என்பதெல்லாம் கிடையாதுன்றதை பாபா இப்போ தெளிவுபடுத்தி சொல்லிட்டார். இதுவோ வெறும் 5000 வருடத்தின் விஷயந்தான். மனிதர்களுக்கு 84 ஜென்மம் என கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏணிப்படியில் கீழே இறங்கி தமோ பிரதானமாக ஆகிறாங்க. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாபா புரிய வைக்கிறார். நடிகராக இருந்துட்டும் நாடகத்தினுடைய படைப்பவர், டைரக்டர், முக்கிய நடிகர்களை அறியாமல் இருந்தால் அவங்கள என்னென்னு சொல்ல முடியும்? பாபா சொல்கிறாரு, இந்த எல்லையற்ற நாடகத்தை எந்த மனிதர்களும் அறியவில்லை என்று பாபா புரிய வைக்கிறாரு. இந்த நேரம் பாபா தான் தெளிவாக சொல்கிறார். சரீரத்தை எடுத்து நடிக்கிறார்கள் என்றால் இது நாடகம் தானே சொல்ல முடியும். நாடகத்தின் முக்கிய நடிகர்கள் யார்? இதை யாருமே சொல்ல முடியாது. இப்போது இந்த எல்லையற்ற நாடகம் எப்படி பேன் போல ஊர்ந்து செல்கிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். டிக் டிக் என்று சென்று கொண்டிருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையும் இதில் முக்கியமான நடிகர். அவரே தான் இப்போ புரிய வைக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, அனைவருக்கும் சத்கதியும் கொடுக்குறாரு. சத்தியுகத்தில் வேறு யாரும் கிடையாது. மிகவும் குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. அந்த குறைவானவர்களும் கூட அனைவரையும் விட அதிகமாக பக்தி செஞ்சவங்களாக இருப்பாங்க. உங்களிடம் கண்காட்சி மற்றும் மியூசியத்தில் அதிகமாக பக்தி செய்தவர்கள் தான் வருவாங்க. ஒன்று சிவனுடைய பக்தி செய்தல், இதற்கு தான் அவ்விபச்சாரி பக்தி அப்படின்னு சொல்லப்படும்ன்றார்.
ஒருவரை மட்டும் வணங்கக்கூடிய பக்தியாக இருக்கும். கலப்படமற்ற பக்தி செய்தவர்கள். பிறகு பலருடைய பக்தி செய்து விபச்சாரி ஆயிடுறாங்க. இப்போது மிகவும் முற்றிலும் தமோ பிரதானமான பக்தி நடந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் முதல்ல சதோ பிரதானமான பக்தி இருந்தது. பிறகு ஏணியில் இறங்கி தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. இது போன்ற நிலை ஏற்படும் போது தான் நான் அனைவரையும் சதோ பிரதானம் மாற்றுவதற்காக நான் இங்கே வரேன் அப்படின்றார். இந்த எல்லையற்ற நாடகத்தில் இந்த நாடகத்தை பற்றி உங்களுக்கு தான் தெளிவாக புரிய வைக்கிறேன். நீங்கள் தான் இதை தெளிவாக தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற சொத்தை அடைவதற்காக நிச்சயம் தூய்மையாக வேண்டும். இப்போது தூய்மையினுடைய சொத்தை அடைந்தால்தான், அதாவது காமத்தை வெல்லும் போதுதான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும். செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு, எல்லையற்ற தந்தையிடம் படிப்பை படித்து தன்னை சோழியிலிருந்து வைரம் போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லையற்ற சுகத்தையும் அடைய வேண்டும். இப்போது மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக பாபா நம்முடைய எதிரில் இருக்கார். இப்போது நம்முடையது மிகவும் உயர்ந்த பிராமண குலம் என்ற போதையில் இருக்கட்டும், போதையில் இருங்க அப்படின்றார். வரதானம் சொல்கிறாரு, ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சேவாதாரி ஆவீர்களாக. ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி எல்லா ஆத்மாக்களுக்காக சுப விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிக உயர்ந்த சேவாதாரியாக ஆகுங்க அப்படின்றார். வரதானத்தின் விளக்கம், நல்ல விருப்பங்கள் உருவாகுவதற்கான விசேஷமான ஆதாரம் நல்ல எண்ணங்கள். யார் வீணான எண்ணம் அல்லது மற்றவர்களின் சிந்தனையில் இருப்பவர்கள் நல்ல விருப்பம் உள்ளவராக இருக்க முடியாது. நல்ல விருப்பம் கொண்ட மணிகளிடம் நல்ல எண்ணங்கள் என்ற சக்திசாலியான கஜானா எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மற்றவர்கள் மீது நல்ல விருப்பமுடையவராக அவங்களால இருக்க முடியும். நல்ல விருப்பம் என்றால் அனைத்து விதமான ஞான ரத்தினங்களால் நிறைந்திருப்பார்கள். அந்த மாதிரி ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி நடக்கும்போதும் சுற்றும்போதும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்து மிக உயர்ந்த சேவாதாரி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன், உலக மாற்றத்தின் காரியத்தில் நிமித்தமாகும்போது உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.